அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஒரு பக்தரின் போக்கை பற்றி யோகின்மா அன்னையிடம் கூறி, அம்மா, அந்த பக்தரை சற்று கண்டித்து வையுங்கள், இல்லாவிட்டால் அவர் இன்னும் மோசமாக போவார் என்றார். அதற்கு அன்னை கூறினார், யோகின், நான் கண்டிப்பேன் என்று தோன்றவில்லை. நான் சொன்னாலும் அதன்படி அவனால் வாழ இயலாது. நான் அவனது குரு. என் பேச்சை தட்டி நடக்க நேர்ந்தால் அது அவனுக்கு தீமை செய்யும். அன்னையின் சீடரான இளைஞர் ஒருவரின் நடத்தையில் தவறு நேர்ந்தது. வயதான பக்தர் ஒருவர் அன்னையிடம் இதை கூறி, இனி அவரை அங்கே வரவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னை கூறினார், என்னிடம் வரவிட்டால் வேறு யாரிடம் போவான்? நான் என்ன நல்லவர்களுக்கு மட்டும்தான அன்னை? தீயவர்களுக்கும் நான் அன்னை என்று கூறினார். பகவானை கொஞ்சமே நினைத்தாலும் மனப்பூர்வமாக ஒருமைப்பட்ட மனதுடன் நினை. எப்படி ஜெபம் செய்வது? எத்தகைய சிந்தனையுடன் ஜெபம் செய்கிறாயோ அந்த சிந்தனைதான் உன் மனதை ஆக்கிரமித்திருக்கும். யாருடைய குற்றங்களையும் காணாதே. பிறரது குற்றங்களை காணத் தொடங்கினால் அதுவே கடைசியில் உன் இயல்பாகிவிடும். ஒரு பக்தை தனக்கும் தனது தோழிக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பற்றி அன்னையிடம் தெரிவித்தார். அதற்கு அன்னை கூறினார், இதோ பாரம்மா, மனிதர்களை நேசித்தால் துன்பமும் துயரமும் அனுபவித்தே ஆக வேண்டும். யாரால் பகவானை நேசிக்க முடியுமோ அவன் பாக்கியவான். அவனுக்கு துன்பமோ துயரமோ இல்லை.